February 12th, Thursday. In today's Gospel, it is not right to take children's food and throw it to dogs, is a very strong and hurting statement. The woman who heard it from the mouth of Jesus is a Syrophoenician, that is non-Jew. She could have got hurt, humiliated, and could have walked away from Jesus and could have become a first-class enemy to Jesus. But none of this happened. We don't know why that woman was bearing this insult, but her forbearance brought her the blessings she prayed for. When God takes away something from your hand, do not think that He is depriving you of that. He is not depriving you anything. He is simply making space for something bigger. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிரியா பெனிசியா இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கின்றதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The devil has gone out of your daughter. மார்க் 7:29. பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று. இஸ்ரவேல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, our prayers are not heard because we ask out Mali, out Male, out Mala. Saint Augustine. தீயதை தீயதோடு தீமையாக கேட்பதால் நமது ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. நீ எவ்வளவுதான் உருகி வேண்டினாலும் உன்னுடைய எண்ணம் விருப்பம் இறைவனுக்கு எதிராக இருக்குமானால் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. செவ்வாய்க்கிழமை அந்தோணியார் பக்தர் ஒருவர் அந்தோணியாருடைய விண்ணப்ப பெட்டியில் ஒரு விண்ணப்பம் எழுதி போடுறார். அந்தோணியாரே, அந்தோணியாரே, இந்த வாரத்துக்குள்ளார எனக்கு 1,00,000 ரூபா லாட்ரி சீட்டில் கிடைக்கணும். அப்படி எனக்கு கிடைக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். உடனே அந்தோணியார் பயந்து, 1,00,000 ரூபா விழ வச்சுருவாரா? இல்லை, செத்தா சாவு. ஒரு ஆள்
உன்னை போல ஒரு அவிசுவாசி குறைஞ்சா பரவாயில்லை அப்படின்னு கூட நினைப்பார். இவைகள் இறைவனுக்குரிய ஜெபம் அல்ல. கடவுளே என்ன சொல்றார்? தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல, மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பது என் எண்ணம். அப்படி இருக்கும் பொழுது பிறருடைய சாவுக்காகவோ அல்லது உன்னுடைய சாவுக்காகவோ நீ ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. வயதான டீச்சர், தமிழ்நாட்டில் 58 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அந்த டீச்சருக்கு 56 வயசு, இன்னும் 2 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அந்த ஒரு இந்து டீச்சர் அது ஒரு நாள் என்கிட்ட வந்தது. சாமி, நான் உங்ககிட்ட உங்கள் சாமிக்கிட்ட நான் செபிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு. அது ஏம்மா எங்கள் சாமிக்கிட்ட? ஏன் என்னாச்சு அப்படி ஜெபிக்க வந்திருக்கிற? நான் எங்கள் சாமிக்கிட்ட ஜெபிச்சு பார்த்தேன், அது ஒன்றும் நடக்கலை. ஆகவே உங்கள் சாமியாவது கேட்குதா அப்படின்றதுக்காக வந்தேன். சரி, என்னம்மா உன்னுடைய விண்ணப்பம்? என் மாமியார் சீக்கிரம் சாகணும். மாமியார் சீக்கிரம் சாகணும்னு ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாது. இவைகள் எல்லாம் சுத்தமான எண்ணங்கள் அல்ல. ஆகவே தீயதை தீயதோடு தீமையாக கேட்பதால் நமது ஜெபம் கேட்கப்படாது. ஒரு திருடன் போகிறான், ராத்திரி ஒரு வீட்டில் போய் பூட்டை உடைச்சி திருடணும். கோயிலில் வந்து, ஆண்டவரே நான் போகிற தொழில் எனக்கு சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். திருடனுடைய ஜெபம் கேட்கப்படுமா? நிச்சயமாக இல்லை. அது தீயது. ஆக இப்படி தீயவைகளுக்காக செபிப்பது என்பது விரயம். அதைத்தான் புனித அகுஸ்தீனார் அருமையாக அந்த லத்தீன் மொழியிலே அவுத் மாலி அவுத் மாலே அவுத் மாலா, மால் என்றால் பேட் லத்தீன் வார்த்தையில். ஆகவே தீயது தீயதோடு தீமையாக கேட்பதால் நமது ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. Pray in what human venture could you have greater guarantee of success? Saint Jose Maria, எந்த மனித முயற்சிக்கும் வெற்றி என்ற பெரிய உத்தரவாதம் பெற முடியாது. ஆகவே கடவுளிடம் நிச்சயமாக நான் 100% வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற முடியாது. நான் முயற்சிக்க வேண்டும், இறை சித்தம் இருக்க வேண்டும், எல்லாம் கூடி வர வேண்டும். எல்லா நன்மைகளும் கூடி வரும் பொழுதுதான் அது வெற்றி. அதுக்கு தான் 2 காரியங்கள் சொல்லுவார்கள் நம்முடைய தமிழ் பழக்க வழக்கத்தில். என்ன 2 பெரிய காரியம்? வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்வாங்க. இந்த 2 காரியமும் மிகப்பெரிய காரியங்கள். வீட்டை கட்டுறதா இருந்தால் தனி மனிதனாக கட்ட முடியாது. பல பேருடைய உதவி தேவை, பல பேருடைய ஒத்தாசை தேவை, பண உதவி தேவை, பொருள் உதவி தேவை, உடல் உழைப்பு தேவை, எல்லோரையும் அழைக்க வேண்டும். அந்த சமயத்தில் இவ்வாறு அதை வீட்டை கட்டுறதாக இருந்தாலும் சரி, கல்யாணத்தை பண்ணுறதா இருந்தாலும் சரி, பல வகையாக வேலைகள் செய்து அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். ஆக அதற்கு எனக்கு பெரிய வெற்றி, எனக்கு உத்தரவாதம் என்று சொல்ல முடியாது. உழைப்புக்கேற்ற வெற்றி. எவ்வளவு தூரம் நான் முயற்சி செய்திருக்கிறேனோ அந்த முயற்சிக்கு நிச்சயமாக முயற்சி திருவினையாக்கும். This woman symbolizes the church which was eternally predestined, called and justified in time and destined for glory at the end of time. இப்பெண் திருச்சபையை குறிக்கிறது. முன் குறிக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, தேர்ந்தெடுக்கப்பட்டு, இறுதியில் மகிமைப்படுத்தப்பட்டது. ரோமையர்கள் எழுதிய 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். முன் குறிக்கப்பட்டு. இயேசு மிக மிக பரிசுத்தமானவர், தூயவர். எனவே அவருடைய வார்த்தைக்கு இந்த பேய்கள் கட்டுப்பட்டு ஓடுகின்றன. அவருக்கு முன்னால் நிற்பதற்கு கூட அஞ்சுகின்றன, நடுநடுகின்றன. இயேசுவே, ஏன் எங்கள் காரியத்தில் தலையிடுகிறீர் என்று அவைகள் சத்தம் போடுவதை நாம் கேட்கிறோம். இவ்வாறு பேயின் பிடியிலிருந்து பலரை இயேசு காப்பாற்றினார். இந்த பேயினுடைய அலகையின் வலையிலிருந்து ஏற்கனவே
பிறப்பிலிருந்தே பாதுகாக்கப்பட்டவர் அன்னை மரியாள். ஜென்மப்பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னை மரிக்கு இமாக்குலேட் கன்செப்ஷன் என்பதை அவரே தன்னுடைய திருக்காட்சியில் வெளிப்படுத்தினார். ஐ ஆம் தி இம்மாக்குலேட், நாமே அமல உற்பவம், பாவ மாசு ஏதும் இல்லாமல் ஜனித்தவர். எதற்காக? அவர் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியில் மகிமைப்படுத்தப்படுகிறார். தேவதாய் அத்தனை அடைமொழிகளுக்கும் பொருத்தமானவர். பிற சமயத்தவரும் பிற இனத்தவரும் மீட்பின் விடுதலையில் பங்கு பெறுகின்றனர். 2ஆம் வத்திக்கான் சங்கம். முன்பெல்லாம் கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் மீட்பு பெற முடியும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மை இருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. யாரெல்லாம் நல்ல மனத்தோடு நேரிய மனத்தோடு இறைவனை அணுகுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மீட்பு உண்டு, இறைவனின் இரக்கம் உண்டு. முன்னாள் திருச்சபையை ட்ரையாங்குலர் திருச்சபை என்று சொல்லுவார்கள். ஒரு முக்கோண திருச்சபை. மேலே பாப்பானவர், அடுத்தது கர்தினால்மார்கள், அடுத்தது ஆயர்கள், அடுத்தது குருக்கள், அடுத்தது கன்னியர்கள், அடிமட்டத்தில் பொதுநிலையினர் என்று இருந்த திருச்சபையை பற்றிய ஒரு எண்ணம், தியாலஜி இப்படி இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து மையமாக அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு ஏற்றவர்களாக இருந்தால், அது குருவாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், ஆயராக இருக்கலாம், போப்பானவர்களாக இருக்கலாம், சாதாரண இறை மக்களாக இருக்கலாம், இயேசுவுக்கு ஏற்ற மக்களாக இருந்தால் நான் நெருக்கமாக இருக்கிறேன், இல்லை என்றால் நான் தூரமாக இருக்கிறேன். ஒரு குருவாக இருக்கலாம், ஆனால் இயேசுக்கு ஏற்றபடி இல்லை என்றால் குருவாக இருந்தும் நான் தூரமாக இருக்கிறேன் என்று அர்த்தமாகும். சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கையினால் இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருக்க முடியும். முருகையன் என்னுடைய ஒரு குரு, தொழில் கற்றுக் கொடுத்த ஒரு குருவாக இருந்த ஒரு மனிதர், சாதாரண மனிதர் முருகையன் என்று ஒரு இந்து மனிதர், எவ்வளவு சிறந்த வகையில் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக மாணவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டியதினால் அவர் போகும்போது சாதாரண ஐடிஐ படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. என்ன நல்ல மனிதர்! அது இயேசுவுக்கு ஏற்ற தன்மை. ஞானஸ்தானம் வாங்கலை, புது நன்மை உறுதி பூசல் வாங்கலை இந்த மனிதருக்கு. ஆனால் மிக மிக இறைவனுக்கு நெருக்கமானவர். பிற சமயத்தவரும் பிற இனத்தவரும் மீட்பின் விடுதலையில் பங்கு பெறுகின்றனர். இஃப் யூ நாக் லாங் இனஃப் அண்ட் லவுட் இனஃப் அட் த டோர், யூ ஆர் ஷுர் டு வேக் அப் சம்வான். ஹென்றி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ. வேகமாகவும் அதிக சத்தத்தோடும் தட்டினால் யாரையாவது எழுப்ப முடியும். அவருடைய முயற்சியானது அப்படிப்பட்ட வகையில் இருக்க வேண்டும். இடைவிடாத முயற்சி, தளரா முயற்சி தருமே செய்யமே. தளரா ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது முழுதாள் இருப்போம், ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், யூ ஆர் த சேவியர் நாட் ஓன்லி ஆஃப் இஸ்ராயல் பட் ஆஃப் த ஹோல் ஹியூமன் ரேஸ். இஸ்ராயலுக்கு மட்டுமன்றி மனுக்குல முழுவதுக்கும் நீர் மீட்பராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அலகைகளும் உம்மை அறிந்திருந்தன, ஆனால் மனிதர்கள் உம்மை அறிந்து கொள்ள முற்படவில்லை, உம்மை உதாசீனப்படுத்தினார்கள். நாங்கள் உம்மை முழுமையாக ஏற்று விசுவசிக்கின்றோம். நீரே எம்மை வழிநடத்தும் தேவனாக இருப்பீர். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். எல்லாம் வல்லவனே, இது எங்கள் காணிக்கை, இவை எல்லாம் ஏற்றிடுவீர், இது எங்கள் கோரிக்கை. எல்லாம் வல்லவனே, எல்லாம் ஏற்றிடுவீர்,
எங்கள் கோரிக்கை. நன்றி எழுந்திருப்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.